ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவர்ஸ்மைல் தமிழ் மீடியா. உழைப்போம் உயர்வோம். நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய இறால் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்துருக்கிறேன். இது பார்த்துட்டிங்கன்னா மேலே இருக்கிற தோடெல்லாம் உடச்சதுக்கப்புறமா 1/2 கிலோ இருக்குது. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி ஒரு 1/2 hour நம்ம அப்படியே வச்சிடலாம். 1 hour வச்சாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு. நல்லா கிளறி ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். தவா இருந்தாலும் அதுலேயும் போட்டு எடுங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒவ்வொரு இறாவாக எடுத்து வைங்க. இறால் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். நம்ம இதில் 1 நிமிஷம் தான் போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா பிரியாணியில் போடுறதுக்கு முன்னாடி இறால் இப்படி பண்ணுறதுனால அதில் நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஒரு நிமிஷம் போட்டால் போதும். போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ஆயில் நிறையா ஊற்றிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வெங்காயம்லாம் வதக்குவோம் இல்லையா பிரியாணி பண்ணுறதுக்கு, அதுக்கு இந்த ஆயிலே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டிங்கன்னா பிரியாணி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மசாலா ஸ்மெல்க்கு. இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, வெங்காயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறதுனால இறாலுக்கு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரெக்வெஸ்ட், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 கிராம் போல் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய குழிக்கரண்டி இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா நம்ம வதக்கிக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 சின்னதாக தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் அதில் நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கையளவு போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இறால் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்கலனாலும் நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதில் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு மசாலா தூள்னு பார்த்துட்டிங்கன்னா நான் குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்பவே காரசாரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் அரைச்சது. ஸோ இதுதான் நான் சேர்க்குறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1.5 டேபிள் ஸ்பூன் பார்த்துட்டிங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன்.
சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. எலுமிச்சம்பழம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். தயிர் 1 கப் தயிர் சேர்க்குறேன் நான். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இறாலை சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம இறாலை மசாலா போட்டிருக்கோம். இப்போ இந்த கிரேவியோடு சேர்ந்து ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த கப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா 3 கப் அரிசி நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். பாசுமதி ரைஸ் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம கிரேவி பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால நான் வந்து 3 கப் அரிசிக்கு 5.5 கப் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் அந்த கிரேவியோட பதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் பிரியாணி குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி. அப்போ தான் அரிசி வெந்ததும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசியும் நம்ம போட்டாச்சு. ஸோ குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 விசில் வர விட்டு எடுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இறால் பிரியாணி. மேலே புதினா இலைகளை தூவி நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா சாதமும் வந்து நமக்கு குலையாமல் உதிரியாக தான் வந்திருக்கு. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போடுற குழம்பு மிளகாய் தூளே போதும். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க இறால் பிரியாணியை. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.